வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். 5th கிளாஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6 பவர் 2 இன்டு 6 பவர் m ஈக்குவல் டு 6 பவர் 5 எனில் m இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பவர்ல இருக்கிற எம்மோட வேல்யூ தான் வேணும். 6 பவர் 2 இன்டு 6 பவர் m ஈக்குவல் டு 6 பவர் 5. கீழே அடிமானம் எல்லாமே நம்மளுக்கு சமமா இருக்கு. அப்ப மேல இருக்கிற அடுக்குல இருக்கிற வேல்யூஸ மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், சால்வ் பண்ணா போதும். அடுக்குல இருக்கிற வேல்யூஸ பாருங்க 2, கீழே அடிமானம் சமமா இருந்து இன்ட்டுல இருந்தது அப்படின்னா மேல அடுக்க நம்ம என்ன பண்ணணும், கூட்டுனா போதும். 2 கூட்டல் m சீக்வல் டு 5. இதே இது வகுத்தல்ல இருக்கு அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். 2 கூட்டல் m சீக்வல் டு 5. நம்மளுக்கு என்ன வேணும், m தான் வேணும். அப்ப m சீக்வல் டு 5 மைனஸ் 2. அப்ப m சீக்வல் டு 5ல 2 மைனஸ் பண்ணா 3. அப்ப வேல்யூ m சீக்வல் டு 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் 100 பவர் 10 அதுல இருக்கிற பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 10 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணா அதுல வர்ற பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 நம்ம 10 டைம் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போக முடியாது. அதனால அதை ஒரு ஷார்ட் மெத்தட்ல பார்ப்போம். 100 எதோட ஸ்கொயர், 100ன்றது நம்மளுக்கு 10 ஸ்கொயர். அப்ப 10 ஸ்கொயர் மேல இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, நம்மளுக்கு 10 இருக்கு, இன்டு 10 ஈக்குவல் டு 10 பவர் இது 2 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்னது 20. அப்ப 100 10 தடவை நம்ம மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு வர்ற பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை என்னவா இருக்கும், 20. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மகிழுந்து 0.21 மணி நேரத்தில் 16.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அது 1 மணி நேரத்துல கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மகிழுந்து 0.21 மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் கடக்குது, 16.8 கிலோமீட்டர் கடக்குது. நம்மளுக்கு 1 மணி நேரத்துல அது கடக்குற டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு எவ்வளவு நேரத்துல 0.21 மணி நேரத்துல 16.8 கிலோமீட்டர் கிடக்குது. இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். பாயிண்ட எடுத்து விட்டுருவோம். பாயிண்ட எடுக்கணும்னா கீழே பாருங்க 1 டிஜிட் இருக்கு, மேல பாருங்க 2 டிஜிட் இருக்கு பாயிண்ட தள்ளி. அப்ப நம்ம அந்த 2 டிஜிட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்கணும் அப்படின்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 1 டிஜிட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா 10ஆல மல்டிபிள் பண்ணணும். இங்க 1 இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்ப அதிகமான டிஜிட் எங்க இருக்கோ அந்த இதை தான் நம்ம எடுக்க போறோம். 2 டிஜிட் எடுத்தோம்னா இது என்னவா மாறிடும், 21 மாறிடும். இது 1680. 1 டிஜிட்டுக்கு 1 ஜீரோக்கு 1 டிஜிட் எடுத்துடுறோம். ரிமைனிங் ஒரு 0 இருக்கு, அந்த 0வை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா 3வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணி பாருங்க. எலிமூன் 21, இங்க 5 15, மிச்சம் 1, 6 18, 0. 7வது வாய்ப்பாடுல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 1 7, எண்ணேலா 56, 0. அப்ப 1/80 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, 1 மணி நேரத்துல கடக்கிற தொலைவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கடக்குது, 80 கிலோமீட்டர் கடக்குது. அப்ப ஆப்ஷன் சி 80 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 25க்கும் 35க்கும் பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் எல்லை அப்படின்னா அதிகமான நம்பர் எது இருக்கோ அதுதான் மேல் எல்லை. அப்ப 35. இதே கீழ் எல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 25ன்னு வரும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மேல் எல்லை. அப்ப ஆப்ஷன் பி 35. 5th கொஸ்டின். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 அப்படின்னு கிடைக்குது. அப்ப அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க. அந்த எண்ணு நம்மளுக்கு என்ன தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
அத எவ்வளவு குறைக்கிறோம்? 25% குறைக்கிறோம். 100ல இருந்து 25% குறைச்சா நம்மளுக்கு 75% கிடைக்கும். அப்ப இன்டு 75/100 ஈக்குவல் எவ்வளவு கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்ப அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ல இருக்கிறத ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு போய் கேன்சல் பண்ணுவோம். x is equal to 120 into 100 divided by ஈக்குவலுக்கு அங்கிட்டு போறப்ப அப்படியே தலைகீழா மாறிடும். கேன்சல் பண்ணுவோம். 25வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுவோம். 75 3 தடவை வரும். 100 4 தடவை வரும். 3வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 4 3 12 0. ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 40 into 4 மல்டிபிள் பண்ணா 160. அப்ப ஒரு எண்ணு, அந்த எண்ணு தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எவ்வளவு சதவீதம் குறைக்கிறோம்? அத 100ல இருந்து கழிச்சு வர்ற ஆன்சரை தான் நம்ம போடணும் சதவீதமா. அப்ப 75/100 அதுதான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 120. அப்ப அதை அப்படியே ஈக்குவல் அங்கிட்டு போய் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 160. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டினை பாருங்க. பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே முதல் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் இருக்கிற விகிதம், பொதுவான விகிதம் என்னவாக இருக்கணும்? சமமாக இருக்கணும். இப்ப இங்க ஆப்ஷன் ஏவை பாருங்க. 7 14 21 28ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 7ஓட நம்ம ஒரு 2 அப்படின்ற ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2வது உறுப்போட அதே 2ன்ற நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? அடுத்து இருக்கிற வரிசை நம்பர் கிடைக்கணும், 21ன்னு கிடைக்கணும். ஆனா 14ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? 22 கிடைக்காது, 21 கிடைக்காது. அப்ப நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 28ன்னு கிடைக்கும். அப்ப இது நம்மளுக்கு என்னது? பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க. 5 25 அப்படின்னு இருக்கு. 5ஓட 2 மல்டிபிள் பண்ணா என்னன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 10ன்னு தான் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? 25 அப்படின்னு இருக்கு. அப்ப அதுவும் நம்மளுக்கு என்னது? பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க. 1/2, 1, 2, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப உறுப்போட 2 அப்படின்னு ஒரு நம்பரை எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அடுத்த உறுப்பு 1 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த உறுப்பு 1ஓட 2 அப்படின்ற நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இந்த உறுப்பும் கிடைச்சிருச்சு. இப்ப 2 அப்படின்ற நம்பரோட அந்த 2ன்ற பொதுவான நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது? பெருக்கு தொடர் வரிசை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் பாருங்க. 3 7 11 எக்ஸெட்ரா 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த உறுப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க, முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா Sn = n divided by 2 into 2a plus n minus 1 into d. இதான் ஃபார்முலா. நம்மளுக்கு கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கடைசி உறுப்பு வர கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? Sn = n divided by 2 into 2a plus n minus 1 into d. நம்மளுக்கு முதல் உறுப்பு என்னது? a = 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். கடைசி உறுப்பு என்னது? நம்மளுக்கு d எத்தனை உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 40 உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 40. n = 40 உறுப்பு. d = 2வது உறுப்பையும் முதல் உறுப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். d கண்டுபிடிக்கணும்னாலே 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். அப்ப 7ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். கிடைச்சிருக்கிற வேல்யூவை அப்படியே போய் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எஸ் என்ன என்னது? 40. அப்ப 40 ஈக்குவல் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 40/2 இன்டு 2 இன்டு ஏக்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு? 3 பிளஸ் n என்னது? 40 மைனஸ் 1 d என்னது? 4. இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணா 2 2 4 20. அதுக்கப்புறம் பாருங்க 20
இன்டு 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா 6 கூட்டல் 40ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணா 39 இன்டு 4 அப்படின்னு கிடைக்கும். இது 20 இன்டு 6 கூட்டல் 39ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். 39ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 36 இது 3 4 12 12 3 15 அப்படின்னு கிடைக்கும். 156 கிடைக்கும். 20 இன்டு 6ஐயும் 156ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 162 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 162ஓட 20 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 6 2 12க்கு 2 மிச்சம் 1 2 1 3 0வா அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன? 3240. அப்ப எஸ் 40 ஈக்குவல் டு 3240 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் சி ஆப்ஷன். ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கனாலே எஸ்என் ஃபார்முலா. அந்த கொஸ்டினை பாருங்க. 8வது கொஸ்டின் சுருக்குக. 24 கூட்டல் 2 இன்டு 8 வகுத்தல் 2 மைனஸ் 1 கொடுத்திருக்காங்க. போட்மாஸ் ரூல் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். இப்ப புது புக்ல வந்து போட்மாஸ்ல ஓக்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்காங்க? பிட்மாஸ் ரூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஐனா என்ன அப்படின்னா இண்டிசஸ். இந்த அடுக்குகள் நம்ம பார்ப்போம்ல 24 பவர்ல ஏதாவது கொடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு என்னது? இண்டிசஸ். போர்ட் மாஸ்ன்றது இப்ப பிட் மாஸ் அப்படின்னு மாத்தி இருக்காங்க. இப்ப அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. இல்ல. அதுக்கப்புறம் இண்டிசஸும் நம்மளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் டிவிஷன். முதல்ல டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். 24 கூட்டல் 2 இன்டு 8 டிவைடட் பை 2. அதை மைனஸ் பண்ணும். 8ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 மைனஸ் 1. அதுக்கப்புறம் பாருங்க மல்டிபிளிகேஷன் பண்ணணும். மல்டிபிளிகேஷன் எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப 24 கூட்டல் 2ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 8 மைனஸ் 1. அதுக்கப்புறம் அடிஷன். 24ஐயும் 8ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 32 கிடைக்கும். மைனஸ் 1 மைனஸ் பண்ணா 31. ஆப்ஷன் சி 31 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயல் எண்கள்னா என்ன அப்படின்னா 1 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே இது இயல் எண்களுக்கு பதிலா முழு எண் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது இயல் எண்கள். அப்ப 1 2 3 எக்ஸெட்ரா எத்தனை வரைக்கும்? 11 இயல் எண்கள். அப்ப 11 வரைக்கும். சராசரின்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர்? 11 நம்பர் அப்படின்னு நம்ம போடுவோம். இப்ப இங்க என்ன சொல்லிட்டாங்க? வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர்க்கம்னா என்னது? ஸ்கொயர் பண்றது. அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். பிளஸ் எக்ஸெட்ரா 11 ஸ்கொயர் டிவைடட் பை மொத்தம் 11 எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஸ்கொயர் இருக்கிற அந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணதுக்கு வர்க்கங்களின் சராசரின்னு கொடுத்துட்டாலே நம்ம சால்வ் ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்னன்னா என்னது? கடைசி உறுப்பு தான் நம்மளுக்கு n. அப்ப 11 இன்டூ 11 பிளஸ் 1 இன்டூ 2 இன்டூ n-க்கு பதிலா 11 பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். 11 இன்டூ 11 பிளஸ் 1 என்னது நம்மளுக்கு? 12 இன்டூ இத பாருங்க 2 இன்டூ 11 என்னது நம்மளுக்கு? 22. 11 2 22 கூட்டல் 1. 22 1 கூட்டினா நம்மளுக்கு என்னது? 23 கிடைக்கும். டிவைடட் பை 6. எது கேன்சல் ஆகும்னு பாருங்க. 6வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுவோம். 6 2 12 கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம். 11 இன்டூ 2 இன்டூ 23. இப்ப
11 2 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் 22 அப்படின்னு கிடைக்கும் இன்டூ 23. 22 23 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 22 23 மல்டிபிள் பண்ணா 6 3 2 6 2 2 4 2 2 4 10 மிச்சம் 1 5 மொத்தம் 506 கிடைக்கும். இப்ப நம்ம இந்த 506ன்றது எதுக்கானது மேல இருக்க இந்த வர்க்கங்களுடைய வர்க்கங்களை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் 506 அப்படின்ட்டு டிவைடட் பை 11 வேற ஒண்ணு இருக்கு. இப்ப அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்ப 506 டிவைடட் பை 11 கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க. 50ல 11 நாளா 44 11 5 55 போயிரும். நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு 50 தான் இருக்கு. அப்ப 11 நாளா 44 ரிமைனிங் இங்க என்ன இருக்கும் 6 அப்படின்னு இருக்கும் 66. 11வது வாய்ப்பால கேன்சல் பண்ணா 6 11 66. அப்ப ஆன்சர் என்ன நம்மளுக்கு 46. ஆப்ஷன் பி 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்னது 46. இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வர்க்கங்களுடைய சராசரின்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் 10வது கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 1600 ஏ மற்றும் பி அப்படின்ற 2 நபர்களுக்கு 3:5 அப்படின்ற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க. மொத்தம் ஏ எவ்வளோ 3 விகிதம், பி எத்தனை பெர்சன்டேஜ் 5%. நம்மளுக்கு ஏ பிளஸ் பி மொத்தமா எவ்வளோ அப்படின்னா 3 கூட்டல் 5 மொத்தம் 8. இந்த 2 பேருக்குமே மொத்தமா எவ்வளவு கொடுக்குறாங்க 1600 ரூபாவை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பிக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்கு மட்டும் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா 1600, பிக்கு மட்டும் அதுல எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பாருங்க. பிக்கு மட்டும் எத்தனை பங்கு, இங்க வந்து டோட்டல் இன்டு கொடுத்திருக்கிற அமௌண்ட். பி மட்டும் எத்தனை மொத்தம் 5, டோட்டல் வந்து நம்மளுக்கு எத்தனை 8 இன்டு 1600. கேன்சல் பண்ணுங்க. 8வது வாய்ப்பால கேன்சல் பண்ணுவோம். 1 8 8 2 8 16 200 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணுவோம். 5 இன்டு 200 நம்மளுக்கு என்னது 2 10 2 0 1000 அப்படின்னு கிடைக்கும். 1000 கிடைக்கும். ஆப்ஷன் சி. இதே இது இங்க பிக்கு பதிலா ஏக்கு மட்டும் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க பிக்கு பதிலா ஏவை போட்டுக்க வேண்டியதான். ஏ டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் இன்டு 1600. ஏக்கு பதிலா என்னது 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். டோட்டல் வந்து 8 இன்டு 1600. இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 1 8 2 8 16 200 மல்டிபிள் பண்ணா 3 6 600 அப்படின்னு கிடைக்கும். ஏக்கு மட்டும் கேட்டா 600. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது பி. அப்ப 1000 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி.